ஹாய் கைஸ், வணக்கம். மந்த் எண்டு 28th பிப்ரவரி. இன்றைக்கி எங்கடா வழக்கமாக மார்னிங் வீடியோ போடுவோம். இன்றைக்கி மார்க்கெட் ஒர்க் ஆகாதனால வீடியோ போடலை. நம்ம வந்துட்டு ஃபர்தராக மண்டே மார்க்கெட் மூவ்மெண்ட் நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்க போகுது, இப்போ லாஸ்ட்டாக நம்ம பண்ண அனலைஸ் கிளாரிஃபிகேஷன் எப்படி இருக்குன்ட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்தலாம். ஓகே, இது வந்து லாஸ்ட்டாக நம்ம அனலைஸ் பண்ணினது. நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் அல்லவா, ஆக்சுவலாக ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி சொல்லியிருந்தோம் அல்லவா. ஆக்சுவலாக மார்க்கெட் ஒரு அப்பில் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் கிரியேட் ஆகுது அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து மார்க்கெட் பை சைடு போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ரெண்டாவது, பை எங்கே எடுக்கிறது அப்படிங்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெளிவாக இந்த இடத்துல வந்து நம்ம சொல்லியிருக்கோம். மார்க்கெட் அங்கே போகாது, நீங்கள் கொஞ்சம் மார்க்கெட் கீழே வந்துட்டு அப்புறம் தான் மார்க்கெட் போகும்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கிளியராக உங்களுக்கு காட்டுறேன். கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கரெக்டாக நம்ம போட்ட அந்த மல்டி சப்போர்ட்டில் அகெயின் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போயிடுச்சு. நேற்று நம்ம டார்கெட் கொடுத்துருப்போம், நம்ம வீடியோஸ் பார்த்து எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம கொடுத்த டார்கெட் எல்லாமே ரீச் ஆகிட்டு ஹை கிட்டத்தட்ட 5277 நமக்கு மார்க்கெட் ரீச் ஆயிடுச்சு. நேற்று நிறைய பேர் நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கீங்க. எல்லோரும் எனக்கு வாட்ஸ்அப்பில் பர்சனலாகவும் அனுப்பிச்சிருக்கீங்க. ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்க்காத அளவுக்குலாம் ப்ராஃபிட் பண்ணி போன வாரம் எல்லாமே லாஸ் பண்ணது எல்லாமே இப்போ கரண்ட்லி ரெக்கவர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அகெயின் சொல்கிறது தான் மணி மேனேஜ்மெண்ட் கோல்டன் ரூல். பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது, ஸ்டாப் லாஸ் வச்சு தான் என்ட்ரி எடுக்கணும். லாட் சைஸை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க, கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி. ஓகேங்க, ஓகே கைஸ், தேங்க்யூ. நம்ம வந்து ஃபர்தராக அப்கமிங் நமக்கு வந்து கம்மிங் மண்டேலேருந்து மார்க்கெட் எப்படி ஆகுது அப்படிங்கிறத நம்ம சின்ன ஒரு அனலைஸ் பார்த்தலாம். ஓகே, இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம 4 ஹவர்லேருந்து தான் மேக்ஸிமம் போனால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு. ஓகே, மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரெண்டு வந்து டோட்டலாக நமக்கு ஒரு ஃபால் ஆகிட்டு அகெயின் ஒரு கரெக்ஷன் போயிருக்கு. ஓகே ஓகே, இது ஃபர்தர் எப்படி மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத, எப்படி ஆகுது ஃபர்தர் மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து எப்படி ஆகுதுங்கிறதுங்க நம்ம சின்னதாக பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம பிப்ரவரி மந்த் ஃபுல்லாகவே முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த இப்போ பண்ணக்கூடிய அனலைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் லென்த்தாக கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணால் தான் நமக்கு டவுட்ஸ் வராது. நமக்கு எங்கே என்ட்ரி எங்கே எக்ஸிட்னு கிளியராக தெரிஞ்சால் தான் ஒரு ட்ரேட் நம்மளால் பண்ண முடியும். ஸோ நம்ம அன்றைக்கே சொல்லியிருந்தோம் அல்லவா, இது வந்து ப்ராப்பரான ஒரு மல்டி ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஏரியாவை மார்க்கெட் ப்ராப்பராக இங்கே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் இந்த ஹையை வந்து மார்க்கெட் ரீச் பண்ணியிருக்கு. ஓகே, 4 ஹவரில் மார்க்கெட் இந்த இடத்த வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஓகே, ஆக்சுவலாக 4 ஹவரில் மார்க்கெட் வந்துட்டு ப்ராப்பரான இந்த இடத்துல மல்டி ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ஹையை ரீச் பண்ணியிருக்கு. ஓகே, ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன் அல்லவா, ஒரு பாஸ்ட் வீடியோஸ் நான் பார்த்தீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. இந்த ஏரியாவில் வந்து மார்க்கெட் பக்கா டிமாண்ட் ஏரியாவாக வேலை செய்யுது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு இங்கே போயிருக்கோ, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு போகிறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப ஹை. இந்த ரேஞ்சே உங்களுக்கு மார்க்கெட் இங்கே போகலாம். ஆனால் அப்படியே போயிடலாமான்ட்டா போகாது. ஏன்னா நான் சொன்னேன்லவா, கொஞ்சம் மார்க்கெட் வந்து எப்பவுமே கொஞ்சம் ஜிக்சாக்கில் தான் போகும். இப்படி ஏறும் இறங்கும், ஏறும் இறங்கும், ஏறும் இறங்கும், இப்படி தான் மார்க்கெட் போகும். ஆனால் டெக்னிக்கலி இந்த இடத்த மார்க்கெட் ரீச் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது டெக்னிக்கல். ஓகே, சரி, இப்போ இதில் நாம் எப்படி இந்த இன்பிட்வீனில் நாம் எப்படி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி என்ட்ரி எடுத்துகிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணுறதுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இப்போது 4 ஹவர் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இங்கே க்ளோஸ் வச்சுருக்கு. நீங்கள் மண்டே எடுத்தோடனே மார்க்கெட்டு நீங்கள் டைரெக்டாக என்ட்ரி போகக்கூடாது, டாப்பில் பையும் போகக்கூடாது. நாங்கள் எப்பயுமே சொல்கிறது என்னென்னா, ஒரு ரீடெஸ்ட் ஒரு கரெக்ஷனில் தான் நீங்கள் என்ட்ரி போகணும். அப்போ தான் உங்களுக்கு டார்கெட் நல்லா கிடைக்கும், ஸ்டாப் லாஸ் லோவாக கிடைக்கும். ஓகே, சரி, ஓகே, இப்போ எப்படி என்ட்ரி போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் ஃபர்தர் பை தான், நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே பை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம்.
4 ஹவரை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு எங்கே க்ளோஸ் வச்சுருக்கு அப்படின்னா இங்கே க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகே ஓகே. ஃபர்தர் மண்டே எப்படி நடக்கலாம், இப்படி அதாவது மார்க்கெட் ஃபர்தர் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இங்கே இப்படி வச்சுக்கோங்க, இங்கே கூட வச்சுக்கலாம் நம்ம. ஓகே வச்சுக்கோங்க. இந்த ஏரியா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மல்டி கிட்டத்தட்ட உங்களுக்கு இங்கேயும் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, இந்த ஏரியாவும் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு எடுத்திருக்கு. ஸோ இந்த ஏரியா மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ மார்க்கெட் அகெயின் இங்கே கீழே வரணும், வந்துட்டு இந்த ஏரியாவை உங்களுக்கு இந்த ஏரியாவில் மார்க்கெட் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டாக ரியாக்ட் பண்ணி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே. இதை ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக மார்க்கெட் உங்களுக்கு இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா பை ஃபோக்கஸ் பண்ணணும். இங்கே நீங்கள் பை ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். இங்கே பை ஃபோக்கஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இங்கே ஸ்டாப் லாஸ் இங்கே பக்கத்துலேயே வச்சுக்கலாம். ஓகே. ஸோ மார்க்கெட் ஃபர்தர் மண்டே கொஞ்சம் கீழே வந்துட்டு பை சைடு தான் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ஏரியாவை நீங்கள் கேட்ச் பண்ணிக்கங்க. ஓகே ஓகே. இப்போது ஒருவேளை இங்கே பை எடுக்கலை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஏன் அப்படின்ட்டா மார்க்கெட்டில் ஒரு கன்ஃபியூஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் கேட்டிங்கன்னா இந்த இடம் இருக்குல்லவா, இந்த இடம் வந்து உங்களுக்கு ஆர்டர் பிளாக். ஓகே. ஃபில் ஆகாமல் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ ஒருவேளை மார்க்கெட் இங்கே டேக் ஆஃப் ஆகலை அப்படின்னா டெஃபினெட்லி இங்கே டேக் ஆஃப் உங்களுக்கு ஆயிரும். ஓகே. உங்களுக்கு டெஃபினெட்லி இங்கே ஆகலைன்னா மார்க்கெட் இங்கே வந்துட்டு இங்கே ஃபில் பண்ணிட்டு கூட மார்க்கெட் டேக் ஆஃப் ஆகலாம். ஸோ எப்பயுமே இங்கே வந்த உடனே இந்த இடத்துல சார் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு நீங்கள் பை போகாதீங்க. எப்பயுமே என்ன சொல்கிறதுனா இங்கே வந்தாலும் இந்த இடத்துல வந்தாலும் உங்களுக்கு இந்த இடத்துல கவர் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகணும். ஓகே. உங்களுக்கு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனால் தான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல பை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. உங்களுக்கு இது தெளிவாக காட்டுறேன். ஓகே. சப்போஸ் மார்க்கெட் இங்கே வந்து ஒரு விக்கு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு க்ரீன் கேண்டில் சின்னதாக உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியாக க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இங்கே தான் நீங்கள் என்ட்ரி போகணும். இந்த இடத்துல தான் நீங்கள் என்ட்ரி போகணும். இங்கே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இங்கே பக்கத்தில் கிடைக்கும். ஓகே. சப்போஸ் இல்லை மார்க்கெட் இங்கே திரும்புது அப்படின்னா சேம் இதே மாதிரி ஸோ உங்களுக்கு கரெக்டாக இந்த இடம் இருக்குல்லவா, ஸோ இந்த கேண்டில் இந்த இடத்துல உங்களுக்கு இப்படி உங்களுக்கு ஒரு க்ரீன் கேண்டில் இந்த பக்கம் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே என்ட்ரி போகணும், ஸ்டாப் லாஸ் இங்கே கொண்டாந்து வச்சுக்கணும். ஓகே. ஏன்னா உங்களுக்கு இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் கேட்டிங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் கவர் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப ஹை. ஓகேங்களா. ஸோ இங்கே மார்க்கெட் வந்துட்டு உங்களுக்கு யூட்டன் போட்டு இந்த மாதிரி கேண்டில் கிடைச்சா மட்டும்தான் நீங்கள் என்ட்ரி போகணும். அது 1 ஹவர்லேயோ ஒரு 30 நிமிஷத்துலையோ நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் அதர்வைஸ் நீங்கள் வந்த உடனே நீங்கள் என்ட்ரி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் கோல்டு சடன்லி இப்போலாம் நம்ம ரீசெண்ட்லி பார்க்குற எல்லா கேண்டிலும் மினிமம் 300 பிப்ஸ், அதாவது 30 பாயிண்ட் உங்களுக்கு வந்து ரொம்பவும் உங்களுக்கு வந்து ஹிட் அடிக்குது. ஸோ நீங்கள் கோல்டில் ட்ரேட் பண்ணுறப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணணும். வித்தவுட் கன்ஃபர்மேஷனில் நீங்கள் என்ட்ரி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களைய மார்க்கெட் காலி பண்ணிடும். ஓகே. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி இடத்துல நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க. அகைன் எல்லாம் டெலீட் பண்ணிடுறேன், கிளியராக சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இது உங்களுக்கு பக்காவான ஒரு மல்டி ரெசிஸ்டன்ஸு. இப்போ உங்களுக்கு இங்கிருந்து மார்க்கெட் கீழே வரணும், வந்துட்டு இங்கே போகணும். ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த ஏரியா வந்து உங்களுக்கு ஆர்டர் பிளாக்கு. ஸோ மார்க்கெட் ஒருவேளை உங்களுக்கு இங்கிருந்து இங்கேயும் வந்துட்டு கவர் பண்ணிவிட்டு இங்கிருந்து கூட உங்களுக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகலாம். ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் எப்படி எந்த இடத்துல அப்ரோச் பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்க. நாங்கள் மெயினாக இந்த ஏரியாவை தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இங்கே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை இங்கே திரும்பிச்சுன்னா
கிளியரான கன்ஃபர்மேஷன், கேண்டில் கன்ஃபர்மேஷன் க்ளோசிங் வச்சு ஒரு ரீடெஸ்ட்டில் தான் நாங்கள் வந்து இந்த இடத்துல என்ட்ரி போகும். இங்கே வந்து எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்காக கிடைச்சா மட்டும்தான் போவோம், இல்லைன்னா நாங்கள் வெயிட் பண்ணுவோம். ஓகே சரிங்க சார். ஓகே, உங்களுக்கு இங்கே எதுவுமே இந்த 2 ஆப்ஷனும் நடக்கல, இங்கேயும் பை போடல, எங்களுக்கு இங்கேயும் பை கிடைக்கல அப்படின்னா ஃபர்தர் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஓகே இப்போ இருக்குல்லவா இந்த ஏரியாவை மார்க்கெட் அகைன் ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு கேண்டில் இங்கே போய் க்ளோஸ் வைக்கணும். இப்படி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா அகைன் ஒரு புல் பேக்கில் நீங்கள் என்ட்ரி போகலாம். ஆனால் இந்த ஆப்ஷன் தேர்ட் அப்படிங்கிறது ரிஸ்க்கு. இதுக்கு மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி இல்லை. கீழே வந்துட்டு இந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு பை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இந்த ஏரியா தான். இந்த ஏரியாவுக்குள்ளே தான் உங்களுக்கு புல் பேக் ஆகும். இது டைரெக்டாக மார்க்கெட் ஒருவேளை உங்களுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் திரும்ப உங்களுக்கு மேலே போனாலும் உங்களுக்கு ஃபேக்காக மார்க்கெட் திரும்பி கீழே வரும். அதனால் நீங்கள் கண்டினியூவாக பை ஆகுதுன்ட்டு நீங்கள் பை போடாதீங்க. வெயிட் பண்ணி கீழே வரப்போ ரீடெஸ்ட்டில் பை போட்டுங்க. ஓகே ஓகே டார்கெட் எங்கே கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ நாங்கள் எதிர்பார்க்குறது இந்த ஒரு முக்கியமான பாயிண்ட் எதிர்பார்க்குறோம். ஒரு 1 ஹவரில் காட்டுறேன், வச்சுக்கோங்க. தெரியுதுங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பக்காவான ஒரு ஆர்டர் பிளாக் மார்க்கெட் ஹோல்டு பண்ணியிருக்கு. புரியுதுங்களா? இப்படி இந்த பாக்ஸ் வேண்டாம், இந்த இடத்த கவர் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் இந்த ஏரியா வந்து பக்காவான ஒரு ஆர்டர் பிளாக்காக நமக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ மார்க்கெட் ஃபஸ்ட்டு இப்படி புல் பேக்கில் இங்கே எங்கே பை கிடைச்சாலும் நீங்கள் பை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா டார்கெட் டெஃபினட்டாக இங்கே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, டெஃபினட்டாக மார்க்கெட் உங்களுக்கு இந்த ரீச் பண்ணும். இந்த ஏரியாவுக்குள்ளே உங்களுக்கு எங்கே பை கிடைச்சாலும் நீங்கள் பை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா இங்கே வந்து மல்டி ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகலாம். இந்த ஆர்டர் பிளாக்கில் கூட உங்களுக்கு மார்க்கெட் கவர் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போகலாம். ஸோ நாங்கள் எதிர்பார்க்குற டார்கெட் இதுதான் 5385 மார்க்கெட் போகணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்கலில் நாங்கள் சொல்கிறோம். பட் நீங்கள் உங்களுடைய கான்செப்டில் நிறைய பேர் நிறைய கான்செப்ட் பண்ணுறாங்க. எலியட் வேவ்ஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க, ஆர்டர் பிளாக்கு, ஃபேப் பிளாக் பார்க்குறாங்க, ரோட் பிளாக் இருக்குது, அப்புறம் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் இருக்குது. நிறைய பேர் நிறைய கான்செப்டில் பார்க்குறாங்க. அது நீங்கள் அந்த டெக்னிக்கெலாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதை வச்சுமே நீங்கள் என்ட்ரி போகலாம். ஸோ நாங்கள் பிகினர்ஸுக்குலேருந்து எல்லாத்துக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி வந்து நாங்கள் கேட்டிருந்தனால நாங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு டெக்னிக்கல் நிறைய தெரியும். பட் எல்லாமே நம்ம சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னொரு பாயிண்ட், இந்த ஏரியா நம்ம ஏன் பை சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு நமக்கு முக்கியமான பாயிண்ட் கூட நமக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா, ஃபிப் இங்கேருந்து கனெக்ட் பண்ணுங்கள். ரீசெண்டாக இங்கேருந்து மார்க்கெட் உங்களுக்கு மேலே போயிருக்கு. ஓகே, இப்போ இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? இந்த ஆர்டர் பிளாக் இருக்குல்லவா, ஸோ அந்த ஆர்டர் பிளாக் வந்து ஃபிப்போட பாயிண்ட்டாக உங்களுக்கு மார்க்கெட் பக்காவாக கனெக்ட் ஆகுது. மார்க் பண்ணி வைக்கிறேன். 61.8 உங்களுக்கு இப்படி வச்சுக்கோங்க. இதை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு ஃபிப்போட ஆர்டர் பிளாக் வந்து இப்போ ஃபிப்போட 61.8 கோல்டன் ரேஷியோ உங்களுக்கு ஆர்டர் பிளாக்கும் கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு கவர் ஆகுது. ஸோ நமக்கு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக பை ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. ஓகே, இந்த ஏரியாவில் உங்களுக்கு டெஃபினெட்லி பை ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ நமக்கு ஃபிப்பும் மேட்ச் ஆகுது, அழகாக ஒரு ஆர்டர் பிளாக்கும் கவர் ஆகுது. இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸி இங்கே மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டார்கெட் இது தான், இந்த ஏரியா தான் நமக்கு டார்கெட். பட் நம்ம ட்ரையல் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வரப்பையே எக்ஸிட் ஆகிக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே போன உடனே ரியாக்ஷன் உடனே ஃபாஸ்ட்டாக கீழே வர்றதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. அகைன் மார்க்கெட் இப்படி கீழே ஃபால் ஆகலாம். ஸோ அப்போது உங்களுக்கு இங்கே நீங்கள் ட்ரையல் பண்ணிங்கன்னா இங்கே எக்ஸிட் ஆயிருக்கு இந்த இடத்துல. ஓகே, ஸோ நம்ம மண்டேயை பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த பாக்ஸில் நமக்கு கிட்டத்தட்ட 5200 5210 அந்த ரேஞ்சில் மார்க்கெட் உங்களுக்கு பை கொடுத்துச்சு அப்படின்னா டார்கெட் 5360 ஷூராக உங்களுக்கு ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே,
ஸோ அப்போ உங்களுக்கு இங்கே ஒரு மல்டி ரெசிஸ்டன்ஸ் சொன்ன அளவா 5218 to 5225 இந்த ரேஞ்சிலையும் உங்களுக்கு கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா நீங்கள் பை போகலாம். நீங்கள் கொஞ்சம் பை போனாலும் திரும்ப கீழே வந்து இதை கவர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவை வெயிட் பண்ணுங்கள். இங்கே கேட்ச் பண்ணீங்கன்னா நல்லா டார்கெட் அடிக்கலாம். ஓகே, ஸோ 5200 5220க்குள்ளே உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். 5220 வந்து 5230க்குள்ளே உங்களுக்கு ஒரு டார்கெட் கிடைக்கும். ஸோ இந்த இடம் உங்களுக்கு பை ஏரியா தான், இந்த இடமும் உங்களுக்கு பை ஏரியா தான். ஓகே, இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த சார்ட்டை வரைஞ்சிக்கங்க. ஸோ இந்த ஏரியாவில் மார்க்கெட் ரியாக்ட் ஆகுதானுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ். திரும்ப சொல்கிறது தான், கோல்டன் ரூல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓவர்லாட் வேண்டாம், ஸ்டாப் லாஸ் வச்சு என்ட்ரி போங்க. நமக்கு மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள், லாட் சைஸை கண்ட்ரோல் வச்சுக்கங்க. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம அனலைசிஸ் இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த சார்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக இந்த சார்ட் பிரகாரம் ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை இந்த ட்ரெண்டு போட்டால் கூட இந்த ட்ரெண்டு கூட உங்களுக்கு கவர் ஆகுது. ஸோ மார்க்கெட் ஆப்ஷன் 1 பக்காவான உங்களுக்கு ரிஸ்க் லோவில் உங்களுக்கு நல்ல டார்கெட் கிட்ட அடிக்கும். ஆப்ஷன் 2 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணுங்கள். எல்லோரும் மண்டே நல்லா ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். மண்டே எடுத்தோன்னே மார்க்கெட் போக வேண்டாம். ஏன்னா நமக்கு வந்துட்டு ஓப்பனிங் மந்த் ஓப்பனிங்கிறதுனால வந்து உங்களுக்கு அக்ரீசிவாக இருக்கும். நார்மலாகவே கோல்டு வெரி அக்ரீசிவ் தான். மந்த் எண்டுங்கனால உங்களுக்கு இன்னும் அக்ரீசிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பொறுமையாக இருங்க. இதில் நீங்கள் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா நல்ல டார்கெட் நம்ம கேட்ச் பண்ண முடியும். ஓகே, இன் பிட்வீனில் நீங்கள் தயவு செய்து செல் போக வேண்டாம். இங்கே செல் சொல்லியிருக்கோம் சார், இங்கே சொல்லியிருக்கிறாரு இங்கே செல் வரும்ன்ட்டு. ட்ரெண்டு வந்து பையில் இருக்கிறப்போ ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாக நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய கேபிட்டலை காலி பண்ணிடும். ஸோ ட்ரெண்டை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா ட்ரெண்டு பை, ஷூராக பை. ஸோ எங்கெல்லாம் பை சான்ஸோ நம்ம பைக்கு மட்டும் தான் போகணும். செல்லு நீங்கள் வந்து ரிஸ்க்கு, செல் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஸ்டாப் லாஸ் வச்சு உங்கள் கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி லாஸ் சைட்ஸை கண்ட்ரோல் பண்ணி, ஏன்னா லாட் சைஸ் அதிகமாக நீங்கள் என்ட்ரி போட்டிங்க அப்படின்னா கோல்டில் உங்களுக்கு 1 மினிட்ஸில் உங்களுக்கு காலி பண்ணிடும். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். நேற்று நம்ம ப்ராஃபிட் நிறைய புக் பண்ண மாதிரி நெக்ஸ்ட் வீக் நல்லா ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக எனக்கு கால் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நமக்கு அனலைசிஸ் கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு இதில் வந்து இன்னும் எங்களுக்கு இன்டெப்த்தாக வேணும்னு ஏதாவது நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னுடைய வீடியோவில் கமெண்ட்டில் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது உங்களுக்கு பர்சனலி ஏதாவது அட்வைஸ் வேணும்னா கூட எனக்கு என்னுடைய கமெண்ட்டில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ்.